அதே சகோதரர் முகமது நலீம் ஸ்ரீலங்கா கேட்குறாரு, செவ்வாய் கிரகம் பற்றி இஸ்லாம் ஏதும் சொல்லி இருக்கிறதா? தற்போது விஞ்ஞானம் செவ்வாய் கிரகத்தை பற்றி மிகவும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு கிரகத்தையும் பற்றியும்லாம் குரானில் சொல்லப்படலாம் இல்லை. தேவையானதுகளே சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட தொடர்புடையது சூரியன், அதனுடைய இயக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட தொடர்புடையது சந்திரன், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த சுக்கிரன் புதனெல்லாம் நம்ம மனித வாழ்க்கையோடு நமக்கு தொடர்பு கிடையாது, இருக்குது. ஆனால் அவற்றுடைய இயக்கங்கள் நம்மளோட எந்த ஒரு தொடர்புலையும் இல்லாத விஷயங்கள். அதனால் அந்த அவைகளை பற்றிய பெயர்களை கூட, அந்த கிரகங்களின் பெயர்கள்லாம் கூட சொல்லப்படலை குரானில். ஏன்னு கேட்டால் செவ்வாய் பற்றி சொல்லப்பட்டிருக்கா, புதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கான்னா அதுக்குரிய சொற்கள்லாம் குரானில் கிடையாது. என்ன இருக்குன்ற பொதுவாக என்ன இருக்குன்னு கேட்டால், சூரியன் சந்திரன் சொல்லியாச்சா, அது மாதிரி வானம் பூமி அதுக்கு இடைப்பட்டது, வானம் பூமி இடைப்பட்டதுங்கிறதுல எல்லாமே வந்துடும். அப்படி ஜென்ரலாக பொதுவாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர செவ்வாய் கிரகத்தை பற்றி பிரத்யேகமாக எதுவும் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பிரத்யேகமாகலாம் சொல்லலை. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருக்காங்கிறத இப்போ ஆராய்ச்சி பண்ணுறான். உயிரினங்கள் இருப்பதற்கு ஆராய்ச்சியாக என்ன செய்கிறான்னா, அதில் தண்ணிலாம் இருக்குது, தண்ணி இருந்தால் உயிரினம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருக்குதா என்று ஒரு ஆராய்ச்சியை தொடர்கிறார்கள். என்ன ஒரு ஆராய்ச்சியை தொடர்ந்தாலும் சரி தான், உயிரினம் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சாலும் சரி தான், உயிரினம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாலும் சரி தான், அதனால் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கைக்கோ கோட்பாட்டுக்கோ சித்தாந்தத்துக்கோ எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தாதது. ஏன்னு கேட்டால் அது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், உதாரணமாக 42வது சூறாவில் 29வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது தான் ஹல்கு சமாவாத்தி, வானங்களை படைத்திருப்பது, ஒல் அருளி, பூமியை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. இந்த வானங்களை படைச்சிருக்கான்ல, இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்குரிய ஒரு ஆதாரம். பூமியை படைச்சிருக்கிறான்ல, இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா பச ஃபீஹிமா மின் தாபத்தின், அந்த ரெண்டுலையும், எந்த ரெண்டில், வானங்கள்லையும் பூமியிலையும், மின் தாபத்தின், உயிரினங்களை அல்லாஹ் பரவ செய்திருக்கிறான்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. அப்போ அந்த உயிரினங்கள் பூமியில் மட்டும் இருக்குன்னு சொன்னால் இந்த வாசகத்தை சொல்ல மாட்டான். எப்படி சொல்கிறான்? வானங்களை பூமியை படைத்திருப்பதும் அந்த ரெண்டுலையும், வானத்திலையும் பூமி, வானம்ங்கிறது எல்லாம் வந்துடும். வானம்ங்கிறது என்னது? பூமி அல்லாத அனைத்துமே வானம் தானே. அப்போ வானத்தில் உயிரினங்கள் எல்லாம் பரவ செய்திருக்கிறான். அப்போ வானங்களில் அங்கேயும் உயிரினங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் உயிரினங்களை படைத்திருப்பது என்னுடைய அத்தாட்சின்னு சொல்லிவிட்டான். அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தில் ஏதாச்சும் உயிரினத்தை அவன் கண்டுபிடிச்சான்னு வைங்க, கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் உயிரினம் இருக்கலாமே அப்படின்னு வந்துடும். கண்டுபிடிக்காட்டாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம உயிரினம் என்று சொல்வது மலக்குமார்கள்லாம் வானுலகத்திலான இருக்கிறாங்க, அவங்களும் உயிரினம் தானே. அதை சொன்னதாக ஆயிக்கிறோம். வானத்துலேயும் உயிரினங்களை எங்கே படைச்சிருக்கான்னு கேட்டால், இவன் கண்டுபிடிச்சான்னா அதையும் சேர்த்துக்கிறங்க, 10ஓட 11 ஆகிக்கிறங்க. கண்டுபிடிக்கலைன்னா அங்கேயும் மாணவர்கள்லாம் மலக்கெல்லாம் இருக்குத்தானே செய்கிறாங்க வானுலகத்தில். அப்போ வானுலகத்திலும் உயிரினங்கள் இருக்குது என்பது தான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அந்த வானுலகத்தில் உள்ள உயிரினம் எது என்றால், இவங்க என்னத்தையாவது கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அதையும் சேர்த்துக்கிறங்க. ஒன்றுமே கண்டுபிடிக்கலைன்னு சொன்னால் மலக்குமார் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உயிரினங்கள் தானே, பணம் கிடையாதுல்ல அவங்க, அப்படி எடுத்துக்கலாம். அதனால் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர செவ்வாய் கிரகத்தை பற்றி பிரத்யேகமாக ஒன்றும் சொல்லப்பட கிடையாது. அதை பார்த்துக்கிறேன். அதே நேரத்தில் அதில் மனித படைப்பு மாதிரி அல்லாஹ் வணங்குறதுக்குரிய படைப்பு என்று இருக்கான்னா 2 படைப்பு தான். அது உயிரினங்கள் இருக்கலாம், உயிரினம் புழு பூச்சி மாதிரி இந்த மாதிரி அப்படி உயிரினங்கள் தான் இருக்க முடியுமே தவிர வணங்குவதற்கு படைக்கப்பட்டது 2 இனம் தான். உமா ஹலக்துல் ஜின்ன ஒல்லின்ச இல்லாலியா உதூன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் சொர்க்கம் நரகம் எல்லாமே அவங்களுக்கு தான். வேற ஒரு படைப்பு இருந்தால் அதுக்கும் நல்லா நினைஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். அது இல்லைங்கிற வணங்கிக்கணும்.